வணக்கம். இன்னைக்கு நம்ம கோயம்புத்தூர் வடவள்ளி லொகேஷனில் ஒரு 3 BHK வீடு பார்க்க வந்திருக்காங்க. இந்த வீடு பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த ஏரியாவை பார்த்துருங்க. எல்லாமே பெரிய பெரிய வீடு இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஏரியா. இந்த சைடு பார்த்துட்டிங்கன்னா இந்த ஏரியாவோட பார்க் இருக்குது. நடந்து போகிற தூரத்தில் பஸ் ஸ்டாப் இருக்குது. அந்த மாதிரி ஒரு ப்ரைம் லொக்கேஷனில் தான் இந்த 3 BHK வீடு கட்டியிருக்காங்க. 20க்கு 60ங்கிற 2.25 சென்ட் இடத்துல கிழக்கு பார்த்த மாதிரியான சைட்டில் கட்டியிருக்காங்க. 2200 ஸ்கொயர் ஃபீட்டில் இந்த வீட்டை வந்து 3 BHK வீடாக கட்டியிருக்காங்க. வீடு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கிழக்கு பார்த்த மாதிரி 2 வீடு இருக்குது. வீட்டில் அண்ணன் தம்பிங்க, அக்கா தங்கச்சிங்க இந்த மாதிரி 2 பேர் இருக்காங்க. 2 பேர்த்துக்குமே ஒரே மாதிரி ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கி கொடுக்கணும், ஒரு சொத்து வாங்கி கொடுக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இங்கே 2 வீடு ஒரே மாதிரியான பிளானில் ஒரே மாதிரியான எலிவேஷன்ஸ் கொடுத்து 2 வீடு கட்டியிருக்காங்க. ரெண்டுமே கிழக்கு பார்த்த மாதிரியான சைட்டு தான். இப்போ நம்ம இந்த வீட்டை பார்த்துடலாம். இங்கே வந்து கார் போகிறதுக்காக ஒரு பெரிய ரேம்ப் கொடுத்துருக்காங்க. தார் ரோடு இருக்குது, ஸ்ட்ரீட் லைட்டு, இபி அடிப்படையான வசதிகள் எல்லாமே இருக்குது இந்த ஏரியாவில். ஃபோல்டபுள் கேட் 2 டபுள் சைடு ஓப்பன் பண்ணிக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு ஹெவியான மெட்டலில் ஃபிட் பண்ணியிருக்காங்க. கேட் ஓப்பன் பண்ணி உள்ளே வந்தீங்கன்னா 20க்கு 16 2 கார் நிறுத்திக்கிற மாதிரியான பார்க்கிங் ஏரியா இருக்குது இந்த வீட்டுக்கு. ஃபுல்லாமே கார் பார்க்கிங், எல்லாமே கார் பார்க்கிங் டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. 4000 லிட்டரில் 2 வாட்டர் சம், நல்ல தண்ணிக்கு உப்பு தண்ணிக்குன்னு ரெண்டுமே 4000 லிட்டரில் கட்டியிருக்காங்க. சீலிங்கில் சின்ன சின்ன ஸ்பாட் லைட் இருக்குங்க. இபி மீட்டர் பாக்ஸில் ரைட் சைடில் இருக்குது. கிழக்கு பார்த்த மாதிரி மெயின் டோர் கொடுத்துருக்காங்க. தேக்கு மரத்தில் தான் இருக்குது. இந்த வால் ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா கிளாஸி ஃபினிஷிங்கில் நேச்சுரல் ஸ்டோன்ஸ் இருக்கிற மாதிரியான 3D டிசைன் ஸ்டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. தேக்கு மரத்தில் ரெடி பண்ணியிருக்காங்க. கிழக்கு பார்த்த மாதிரி ஒரு மெயின் டோரு, உள்ளே வந்து 2 படிக்கிட்டே இருப்பார் மாதிரி ஸ்டெப்ஸ் இருக்குது. உள்ளே வந்துட்டிங்கன்னா 16க்கு 16 ஒரு லிவிங் ஹால் பிளான் பண்ணியிருக்காங்க இந்த வீட்டுக்கு. சீலிங்கில் பிளாஸ்டா பாரிஸில் வச்சு அந்த டிசைன் ஒர்க் ஃபுல்லாமே ஃபால் சீலிங் ஒர்க் மாதிரியே ரெடி பண்ணியிருக்காங்க. சென்டரில் வந்து அந்த ஹேங்கிங் லைட்ஸ் எல்லாம், அந்த டெக்கரேட்டிவ் லைட்ஸ் எல்லாம் மாட்டிக்கிற மாதிரியான இங்கே ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் ஒரு டிசைன்ஸு. சைடில் பார்டர்ஸ் ஃபுல்லாமே வந்து இந்த பிஓபி மெட்டீரியலில் கொடுத்து அந்த சின்ன சின்ன ஸ்பாட் லைட்டோடு இருக்கிறது வந்து ஃபால் சீலிங் ஒர்க் பண்ண மாதிரியே இந்த வீட்டோட ஹாலுக்கு வந்து கொடுத்துருக்கிறது நல்லா இருக்குது. இந்த இடத்துல வந்து 2 UPVC விண்டோ ஃபிட் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த சைடில் 3 டோர் டைப்பில் இருக்குது, இந்த சைடில் வந்து ஸ்லைடிங் டோர் டைப்பில் இருக்குது. ஃபுல்லாமே மாடர்ன் டிசைன்ஸில் இருக்கக்கூடிய கிளாஸி ஃபினிஷிங் டைல்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் வீட்டுக்குள்ளே இன்டீரியர் ஒர்க்கே பண்ணல. நம்மளோட கஸ்டமைஸ் தகுந்த மாதிரி, நம்மளோட டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி இந்த வீடு ஃபுல்லாமே நம்ம இன்டீரியர் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸோட தான் அன்ஃபர்னிஷ்டாக இந்த வீட்டை ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த ஹாலுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டார்கேஸ் ஏரியா மாதிரி இருக்குது. அதுக்கு பேக் சைடில் வீட்டோட கிச்சன் இருக்குது. இந்த கிச்சனோட அளவு பார்த்தீங்கன்னா 11க்கு 16 கிச்சன் கம் டைனிங்காக நல்லா லென்த்தாக பிளான் பண்ணியிருக்காங்க. எல் டைப்பில் கவுண்டர் டாப்பு ஃபுல்லாமே வந்து மார்மேட் டிசைன்ஸில் இருக்கக்கூடிய அந்த டெரக்கோட்டா டைல்ஸில் வந்து கிரானைட்டை யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த கலரில் தான் இருக்குது. சிங்க் வந்து ஃபிட் பண்ணியிருக்காங்க SSTயில். அப்போது இந்த வால் ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த கிளாஸி ஃபினிஷிங் டைல்ஸ் தான் உபயோகப்படுத்தியிருக்காங்க. சீலிங் வரைக்குமே வெளிச்சத்துக்காக ஏகப்பட்ட விண்டோஸ் இருக்குது. இங்கே ஒரு விண்டோ, இங்கே 3 விண்டோ இருக்குது. ஸோ இந்த இடத்துல வந்து டைனிங் ஏரியாங்க, ஹேண்ட் வாஷ் மிஷினில் அங்கே ஃபிட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல ஹேண்ட் வாஷ் மிஷின் ஃபிட் பண்ணிக்கலாம். இங்கே வந்து அழுக்காகாமல் இருக்கிறதுக்காக இங்கே வந்து டைல்ஸ் ஒர்க்லாம் லே பண்ணியிருக்காங்க. இந்த கிச்சன் கம் டைனிங்க்கு பேக் சைடில் வந்து வீட்டோட கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்குது பெட்ரூம் வந்து இங்கே இருக்குது. இந்த பெட்ரூமோட அளவு பார்த்தீங்கன்னா 10க்கு 11ங்கிற அளவில் ரெடி பண்ணியிருக்காங்க. லிண்டல் லெவலில் RCC லேப்ட் இருக்குங்க. வெளிச்சத்துக்காக UPVC விண்டோஸ் ஃபிட் பண்ணியிருக்காங்க. இந்த பெட்ரூம்லேருந்து வீட்டோட பேக் சைடில் ஒரு யூட்டிலிட்டி ஏரியா போகிற மாதிரி ஒரு டோர் கொடுத்துருக்காங்க. நம்ம வேணும்னா இந்த சைடு ரைட் சைடில் வந்து வாஷிங் மிஷின்லாம் வச்சுக்கலாம். ஸோ வீட்டை சுற்றி இந்த சைடு நடந்து வரலாம். ஸோ அந்த மாதிரி ஸ்பேஸ் இருக்குது. இந்த பெட்ரூமுக்கான அட்டாச்டு பாத்ரூம் வந்து வெயிட்லெஸ் PVC டோராக மாட்டியிருக்காங்க. இந்த அட்டாச்டு பாத்ரூமோட அளவு பார்த்தீங்கன்னா 8க்கு 5ங்கிற நல்லா லென்த்தாக இருக்குது. வெஸ்டர்ன் கிளாசட் டைப்பில் ஃபிட் பண்ணி கொடுத்துருவாங்க. ஃப்ளோரிங்க்கும் வாலுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரியான பேட்டர்னில் ஆன்டிஸ்கி டைல்ஸும், வாலுக்கு சீலிங் வரைக்கும் கிளாஸ் லுக்கில் செராமிக் டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃபிட்டிங்ஸ் எல்லாமே கஸ்டமர் இந்த வீடு புக் பண்ணதுக்கப்புறம் மாட்டி கொடுப்பாங்க. இப்போ நம்ம வீட்டோட ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்க 2 பெட்ரூம்ஸும் பார்த்தலாம். ரெண்டுமே கிங் சைஸ் பெட்ரூம் தான். இங்கேருந்து அந்த ஹாலுக்கும் கிச்சனுக்கும் சென்டரில் இந்த மாதிரி ஸ்டார்கேஸ் ஏரியா மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸ்டெப்ஸுக்கு ஃபுல்லாமே நம்ம கிச்சனில் ஸ்டெப்ஸில் எல்லாம் பார்த்த மாதிரியான அதே டைல்ஸ் பேட்டர்ன்ஸ் கிரானைட்டை தான் உபயோகப்படுத்தியிருக்காங்க. ஹேண்டில்ஸ் இருக்குது SSTயில். ஸ்டெப்ஸோட வெளிச்சத்துக்கு பெரிய விண்டோ கொடுத்துருக்காங்க. ஸ்டெப்ஸ் ஏறி ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்ததும் இங்கே ஒரு லான்ச் இருக்குது. லான்ச்சுக்கு வந்து இந்த சைடு வந்துட்டிங்கன்னா ஹால் இருக்குது. ஹாலுமே பார்த்தீங்கன்னா ஒரு 11க்கு 16ங்கிறத ரெடி பண்ணியிருக்காங்க. அந்த சைடில் 3rd பெட்ரூம் இருக்குது. நம்ம ஃபஸ்ட்டு 2nd பெட்ரூம் பார்த்துட்டு வந்துடலாம். இங்கே வெளிச்சத்துக்காக விண்டோஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. UPVC விண்டோஸ் தான். இப்போ நம்ம வீட்டோட 2nd பெட்ரூம் வந்துட்டோம். 16க்கு 16 மொத்தமாக இந்த அட்டாச்டு பாத்ரூமோட சேர்த்து இந்த கிங் சைஸ் பெட்ரூம் ரெடி பண்ணியிருக்காங்க. இங்கேயும் ஏகப்பட்ட வென்டிலேஷனுக்காக விண்டோஸ் கொடுத்து சீலிங்கில் சின்ன சின்ன ஸ்பாட் லைட் மாட்டி RCC லேப்டும் பிளான் பண்ணியிருக்காங்க. இந்த கிங் சைஸ் பெட்ரூமுக்கான அட்டாச்டு பாத்ரூம் பார்த்தீங்கன்னா 8க்கு 5ங்கிற அளவில் இருக்குங்க. இதே மாதிரியான பேட்டர்ன் தான் ஃப்ளோரிங்க்கும் வாலுக்கும் கிளாஸ் லுக்லேயும் ஆன்டிஸ்கி டைல்ஸ்லையும் ஒரே மாதிரியான பேட்டர்ன் தான்.
இந்த பாத்ரூமுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்தது நம்ம வீட்டோட 3rd பெட்ரூம் பார்த்துடலாம். ஃபஸ்ட் ஃப்ளோரில் நம்ம இப்போ கிழக்கு பக்கம் போயிட்டுருக்கோம். வீட்டோட 3rd பெட்ரூமும் 16க்கு 16 அளவில் தான் இருக்குது. இந்த அட்டாச் பாத்ரூமோடு சேர்த்து இருக்குது. ஸோ செகண்ட் பெட்ரூமில் பார்த்த மாதிரியே லேப்ட்டு, வென்டிலேஷனுக்காக விண்டோஸு, சீலிங்கில் ஸ்பாட்லைட்ஸ் எல்லாமே ஃபிட் பண்ணியிருக்காங்க. இந்த அட்டாச்டு பாத்ரூமுக்கு வெளியில் இங்கே வந்து வாஷிங் மிஷின் வச்சுக்கிற மாதிரி தனியாக ஒரு ப்ரொவிஷன்ஸே இருக்குது. இன்புட் அவுட்லெட் எல்லாமே இருக்குது. இந்த அட்டாச்டு பாத்ரூமோட அளவும் 8க்கு 5ங்கிற அளவில் தான் பிளான் பண்ணியிருக்காங்க. இந்த பாத்ரூமில் மட்டும் வேறு மாதிரியான டைல்ஸ் பேட்டர்ன்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ப்ளூ கலர் தீமில் இருக்குது. ஃப்ளோரிங் வாலுக்கும் ஒரே மாதிரி பேட்டர்ன் தான். இந்த பெட்ரூம்லேருந்து வீட்டோட ஃப்ரண்ட் பால்கனி டேஸ் போகிற மாதிரி இந்த டோர் அமைஞ்சிருக்கு. 16க்கு 6ங்கிற அளவில் இந்த ஃப்ரண்ட் பால்கனி ஏரியா கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்டில் வந்து டஃப் அண்ட் கிளாஸோட இந்த ஹேண்டில்ஸ் வந்து எஸ்எஸ் ஸ்டீலில் அமைஞ்சிருக்கு. இங்கே வந்து ஒரு ஸ்பைரல் ஸ்டெப் கொடுத்துருக்காங்க. நல்ல ஹெவியான மெட்டலை ரெடி பண்ணி ஃபிட் பண்ணியிருக்காங்க. டெரஸ் வந்துட்டிங்கன்னா அங்கே வந்து ரெண்டு சின்டெக்ஸ் கொடுத்துருக்காங்க. மெட்டல் ஸ்டாண்ட் அமைச்சு கொடுத்து ஃபிட் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி நம்ம பார்த்த இந்த வீடு வந்து கோயம்புத்தூர் வடவள்ளி லொக்கேஷனில் தான் அங்கே இருக்குது. இந்த வீடு வந்து லேண்ட் ப்ளஸ் பில்டிங்கோட சேர்த்து 1,10 லட்ச ரூபா சொல்கிறாங்க. இந்த வீட்டுக்கான பில்டர் நெகோஷியபிள் ப்ரைஸ் தான் சொல்லியிருக்காங்க. இந்த வீடு வந்து பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா டீமோட நம்பர் இருக்கும், அதுக்கு கால் பண்ணுங்கள்.